வணக்கம் தாசையா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை இந்த 12வது எபிசோட்டுக்கு வேதாம கலாசாலை வல்லமன் அலைகளுடைய சார்பில் இடம்பெறுகின்ற இந்த கலாசாலைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாம இன்றைய நாளில் உங்களை ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வழி நடத்துவார்னு நான் விசுவாசித்து உங்களோட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சொல்லுங்கள் ஐயா. மிகவும் நன்றி. இன்றைக்கு நாம் 11வது பாடத்தை முடிக்கின்றோம். இதுதான் கடைசி பாடம். இந்த பாடம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை அடிப்படையாக இருக்கின்றது. என நேயர்களே, நீங்கள் தயவு செய்து ஒரு பேனாவையும் மற்ற பேப்பரையும் எடுத்து குறிப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். என நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. என ஒரு 50 நிமிடத்துக்குள்ளே அடக்கி இதை நாங்கள் பேச வேண்டியது இருக்கின்றது. மேலும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், இந்த கலாத்தியர் புத்தகத்தின் முழுக்க ஒரு கேள்விகள் எதுவும் இருந்தால் கேளுங்கள், அதை நாம் அதற்கு பதில் கூறுவோம். என மற்ற பகுதிகளில், அதாவது வேதாமத்தின் மற்ற பகுதிகளில் இருக்கின்ற கேள்விகளை இப்பொழுது நாம் அதற்கு பதில் கொடுக்க மாட்டோம். இப்பொழுது நம்முடைய பாடத்தை துவக்குவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய சத்தியத்திலே நடத்தும்படி வேண்டிக் கொள்வோம். எங்கள் அருமையான நல்ல தகப்பனே, என இது மிகவும் ஒரு வியப்பான காரியத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றேன். என ஏதோ இப்பொழுதுதான் நாங்கள் துவங்கினோம் என்று எண்ணினால் இன்றைக்கு 11வது வாரத்திலே இருக்கின்றோம். அது உம்முடைய செய்கை. நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அப்பாலே நீர் எவ்வளவோ அருமையாக செய்திருக்கின்றீர். உம்முடைய கிருபையின்படி இனிமேல் வரப்போகின்ற நாட்களிலே புதிய புதிய பாடங்களை எங்கள் அனைவருக்கும் சொல்லித்தாரும். ஆண்டவரே, இது மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, அடியானுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கின்றேன். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, எங்களுடைய சொந்த அபிப்பிராயங்களையும் கருத்துக்களையும் சொல்லாதபடி நீர் என்ன வார்த்தைகள் எங்களுடைய வாயிலே தர வேண்டுமா அதை நீர் தந்தரலாம். நாங்கள் உம்முடைய பாதையில தடையுறலாயிராதபடி எங்களை நீக்கி அறலாம். ஆமென். இப்பொழுது கேட்கின்ற ஒவ்வொரு நேயரின் உள்ளத்தையும் உம்முடைய வெளிச்சத்தினாலே பிரகாசிக்க செய்தார். இது எல்லாவற்றையும் எங்களுக்காக மரித்து உயிர்த்து மீண்டும் வரப்போகின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். 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 ஐயா, இன்றைக்கு நாம் இந்த பாடங்களின் முதலிலே ஆரம்பித்தோம். பவுல் ஒரு தீவிரவாதி என்று. ஆமாம். என்ன, அல்காய்டா. அது மாத்திரமல்ல, அவர் கிறிஸ்தவனாக மாறினபடியும் அவர் ரொம்ப குறும்புத்தனம் செய்திருக்கின்றார். அவர் இருந்த காலத்துல பேதுரு, பார்னபாஸ் மற்றவர்களுக்கெல்லாம் அவரை அவ்வளவு விரும்பினதாக தெரியவில்லை. ஏனென்றால் அவருடைய நாவு கொஞ்சம் பலமான நாவு. எதையும் பேசுவார், தைரியமாக பேசுவார். அது சாதாரணமாக தலைவர்களுக்கு அது விருப்பம் கிடையாது. என இன்றைக்கு பேச வேண்டும் என்றால் அவர் ஒரு பெரிய குழப்படியான ஆள். அவர் எழுதும் பொழுது, நிருபங்களில் எழுதும் பொழுது ஒரு இடத்துல ஒரு வசனத்தையும் அதுக்கு மாறாக இன்னொரு இடத்துலயும் அவர் எழுதுவார். இந்த குழப்படிகள்னால அவர் இருந்த காலத்திலேயே பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கின்றது. அதே பிரச்சனைகளும் இன்று இருக்கின்றன. இதை நான் உங்களுக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்களுக்கு முன்னதாக
அந்த வசனத்தை நீங்க தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது அதுக்கு முந்தின வசனம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் பவுல் ஒரு அருமையான ஆலோசனை சபைக்கு கொடுக்கின்றார். அதாவது இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல முதல் 12 வசனங்கள் சபைக்கு கொடுக்கின்றார். அதுல அவர் சொல்றார் 1ஆம் வசனத்துல, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டார். இதுல இந்த அகப்பட்டாங்கிறது அவ்வளவு நல்ல வார்த்தை இல்லை. அதாவது ஒருவன் யாதொரு குற்றத்திலும் சறுக்கி விழுந்தார், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. ஆவிக்குரியவர்களாகி நீங்கள் அவனை சிலுவிலே அறைய வேண்டாம், சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள். பாருங்க, அதாவது நாம எல்லாரும் சில நேரத்துல சரிக்கு கீழே விழுந்துடலாம், பல காரணங்கள் முன்னிட்டு. அதே மாதிரி நம்முடைய சபைகளிலும் சில நேரத்திலே சபை அங்கத்தினரும் சரிக்கு விழுந்தா அவர்களை பப்ளிக்க ஒவ்வொருவருக்கும் புறங்கூறி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட சந்தித்து அதாவது அனுதாபத்தோட பேச வேண்டும் என்று அங்கே கூறுகின்றார். இது எல்லா பாவங்களுக்கும் இது இல்லை. அதாவது துணிகரமான பாவங்கள் மக்கள் செய்யலாம், ஆனால் சில நேரத்துல தெரியாம அவ்வளவு முழு நாலேஜ் இல்லாத இதுல அவர்கள் ஏதாவது விழுந்து விட்டா, சரிக்கு விழுந்து விட்டா அவர்கள் மேல கோவப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி உங்களுடைய பிள்ளைகள் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது அடிக்கடி கீழே விழுவார்கள், அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். அதைத்தான் பவுல் இங்கே சொல்றார். அதே நேரத்துல அவர் என்ன சொல்றார்? நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. இது ஒரு அருமையான கவுன்சில். இது நம்ம சபைகளிலே இருக்க வேண்டும். ஏனென்றால் அடிக்கடி குசு 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 குசுன்னு ஜனங்கள் பேசுவார்கள். ஐயா, உங்க போதர் மேல உங்களுக்கு ஒரு குற்றம் குறைவு இருந்தா அவரை மேடையில வச்சு கேள்வி கேட்காதீங்க. ஏன் இப்படி செய்தார்? அவர் தனியாக இருக்கும் பொழுதோ அல்லது வீட்டில போய் அவரோட மெதுவாக அமைதியோட சாந்த குணத்தோட நீங்க பேச வேண்டும். அதே மாதிரி ஒரு சகோதரனாயிருந்தாலும் சரி, சகோதரியாயிருந்தாலும் சரி, அதை விட்டு அவங்கள கடிச்சு நாய்களை மாதிரி நீங்க மாறக்கூடாது. இதைத்தான் பவுல் கூறுகின்றார். ஐயா, நீங்க இப்பொழுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். கலாத்தியர் 6 2ஆம் வசனம். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவன் சரி, பாருங்க, அது இன்ட்ரெஸ்டிங். நீங்க இன்னும் 2 வசனம் கழிச்சு போய் பாருங்க. 5ஆவது வசனத்தை வாசிங்க, என்ன சொல்றாரு? அவனவன் தன் பாரத்தை சுமப்பானே, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். பாருங்க, 5ஆவது வசனத்துல, அதாவது 2ஆவது வசனத்துல என்ன சொல்றாரு? நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களுடைய பாரத்தை சுமக்க வேண்டும். அப்படி சுமந்தால் இயேசுனுடைய பிரமாணத்தை என்ன செய்கின்றோம்? கைப்பிடிக்கின்றோம், கீழ்ப்படுகின்றோம். 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. ஐயா, நாம சுமக்கணுமா சுமக்க வேண்டாமா? சொல்லுங்க. சுமக்கணும்.
பிறகு இங்க 5வது வசனத்துல சொல்றாரு, ஏன்னா அவன் தான் சொந்த பாரத்தை அவன் சுமக்கணும்னு சொல்றாரு. ம். இது படு குழப்படி. எந்த பக்கத்துல போடணும்? இது இங்க மாத்திரம் கிடையாது. இதை நீங்க நான் பல இடங்கள்ல பார்க்கலாம். இத குறித்து நான் இங்க பேச போகிறேன். இதை நான் உங்களுக்கு சுலபமா சொல்லலாம். இதுல 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதல்ல 2ஆம் வசனத்துல கிரேக்க மொழியில பாரோஸ். பாரோஸ் என்றால் இந்த நம்ம சுமந்து போகிற நம்ம பாரம். அத உங்க மேல இருந்தா அதை நான் என்ன பண்ணலாம்? தூக்கி கொண்டு போகலாம். 2வது இதுல பாரோஸ் கிடையாது. அதுக்கு பேர் ஃபோர்ஸான். ஏன்னா சில பாரங்கள் நீங்க சுமக்க முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு கர்ப்பவதி தான் குழந்தையதான் அந்த கருவிலே சுமக்க வேண்டும். ஏன்னா புருஷனோ அல்லது வீட்டுல இருக்கிற மற்றவர்கள் அந்த கற்பத்தை சுமக்க முடியாது. அதே மாதிரி ரோமாபுரி பழைய காலத்துல ரோமர் சோல்ஜர்ஸ் போர்ச்சேவர்கள் அவருடைய பின்னால பேக் சாக், அதாவது அவர்களுக்கு வேண்டிய சாமான்களை, துணி, இதெல்லாம் அவர் சுமந்து கொண்டு போவார்கள். அதை யாருகிட்டையும் சுமக்க விட முடியாது. அது அவனுடைய சொந்த பாரம். இதுல அவர் என்ன சொல்றார் என்றா, பாருங்கள், சில பாரங்கள் எல்லாவற்றையும் நம்மளால சுமக்க முடியாது. சிலவற்றை நாம் என்ன செய்ய வேண்டும்? உதவி கொடுக்க வேண்டும். உதாரணமாக ஒருவருக்கு பண உதவி வேண்டும் என்றால், அதனால அவர் பாரப்பட்டிருந்தால் நாம் பண உதவி கொடுக்கலாம். அல்லது அவங்க வீட்டுல வேலையின ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அவங்களுடைய வீட்டுக்கு போய் சாமான்களை கழுவி வைக்கிறது, அப்படிப்பட்ட பாரத்தை நீங்க சுமக்கலாம். ஆனால் ஒரு அங்கத்தினர் ஒரு மனதுல ரொம்ப கில்ட்டி கான்சியஸ், மனசாட்சி குப்பப்பட்டது, அல்லது அத நம்ம யாரும் அதை தூக்க முடியாது. நாம வேணா என்கரேஜ் பண்ணலாம். அதற்கு அந்த ஆளை இயேசு கிறிஸ்துவண்ட கொண்டு இயேசு கிறிஸ்து தான் அவருடைய அந்த அம்மாவோ அந்த மனிதனுடைய பாவத்தையும் என்ன செய்ய முடியும்? சுமக்க முடியும். ஏனென்றால் ஆண்டவர் கூறுகின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த 2 வசனங்களை நீங்க சரியா வச்சு வாசித்தீர்கள் என்றால், நம்மால கூடிய மட்டும் எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவருடைய பாரத்தை சுமக்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிகவும் நன்று. அதே நேரத்துல பாவத்தை குறித்தோ மனசாட்சி குறித்தோ சில நேரத்துல மன கஷ்டங்கள் அதெல்லாம் நம்மளால சுமக்க முடியாது. அதுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சுமக்க முடியும். இதை நாம அறிய வேண்டும், பகுத்தறிய வேண்டும். இப்பொழுது ஐயா இவருடைய நீங்க ஒரு வசனத்தை வைத்துக் கொண்டு உங்க வீடை கட்டலாம். இப்ப நான் இதுக்கு போயிட்டேன், பவர் பாயிண்ட் போய் பார்ப்போம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஏன்னா துவக்கத்திலிருந்து நாம பார்த்த வண்ணமாக பாருங்க, நாம இப்ப கலாத்திற்கு எழுதின நிருபம் அதுல கடைசி பாடத்துல இருக்கோம். ஏன்னா இது 11வது பாடம். ஆமென். என்ன குழப்படியான பவுல். நல்ல தலைப்பையா. நான் இத ஆங்கிலத்துல சொன்னேன், மனைவிக்கா மகளுக்கு. ஏன்னா என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய பெயர் பால். இன்னும் அவரை போய் நீங்க குழப்படியான பவுல் என்று எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு. இல்லம்மா, அவரை நான் சொல்லல, பைபிள்ல இருக்கிற பவுலை பற்றி சொல்றேன் நான். எங்கய்யா 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம்.
அவர் அந்த காலத்திலேயே எழுதியிருக்கிறார். இது கூர்மையா வாசியுங்க. மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கின்றார். ஃபைன். பாருங்க, அடுத்தது குண்டு போடுறாரு. எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. ஐயா, ஆமா ஆமா, கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாயிருக்கிறது. பேதுருவை சொல்றார். கல்லாதவர்களும், அதாவது வேதாமத்தை அறியாதவர்களும், உறுதி இல்லாதவர்களும், இது இப்படியோ அப்படியோ மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். இது அந்த காலத்திலேயே நடந்திருக்கு, 2000 வருஷம். இப்பொழுதையா நான் சில இத உங்களுக்கு காண்பிக்க போகின்றேன். இன்றைக்கு இது போன நூற்றாண்டுல சபைகள் பிரிந்திருக்கின்றன அந்த வசனங்களினால. சரி, நான் உங்களுக்கு உதாரணமா சில வசனங்களை சொல்ல போகிறேன். யாருக்கு மனஸ்தாபப்படக்கூடாது. இப்போ திருமணம், சில சபைகளிலே போதகர்கள் திருமணம் செய்யக்கூடாது, செய்ய விடமாட்டார்கள். குறிப்பாக ரோமன் கேத்தலிக் சபை. பழைய காலத்துல யார் அது? சிபிஎம், தமிழ்ல என்னதாவது சிலான் பென்டிகாஸ்டல் மிஷன். இன்றைக்கு அவங்களுடைய பேரை மாத்திட்டாங்க, டிபிஎம். அதான் என்ன, த பென்டிகாஸ்டல் மிஷன் தமிழ்நாட்டுல இருந்தாங்க. அதுக்கும் பவுலிட்ட இருந்து ஒரு வசனத்தை கொண்டு வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1. அதுல அவர் சொல்றார், நீங்க எழுதின காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் ஒரு மனுஷிய, ஒரு பெண்மணிய தொடக்கூடாது. ஆனால் உங்களிடத்துல விபச்சாரம் இல்லாதபடி வேணுமென்றால் நீங்க கல்யாணம் பண்ணலாம். இந்த வசனங்களை வைத்து கொண்டு போதர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல எபேசியர் மற்ற இடத்துல அவர் எழுதுறாரு, என எப்படி ஆண்டவர் தம்முடைய சபையை நேசித்தாரோ நீங்களும் உங்களுடைய மனைவிகளை நேசிக்க வேண்டும். அங்க திருமணத்தை ரொம்ப பெருமையாக பேசுறார். கன்ஃபியூஷன். சபைகளே ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது. பிறகு இன்றைக்கு ப்ராட்டஸ்டன்ட் மக்கள்ல எத்தனையோ பேரு பவுல் எழுதின ஒரு வசனத்தை வைத்து கொண்டு நீங்க நியாயப்பிரமாணம் தேவையில்லை, வேண்டாம், அதை நீங்க கை கொண்டால் கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்கள். அது ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதெல்லாம் நான் வாசிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்னத்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றால், சில வசனங்களை நீங்க அவர் எழுதினதெல்லாம் வச்சு நீங்க வாசித்தீர்கள் என்றால் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவீங்க. இந்த வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் நினைக்கின்றேன் இந்த வசனம் சரியோ என்னவோ. சரி, நீங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், நீங்க அதுக்கு போங்க. 1 கொரிந்தியர், இந்த ஒரு வசனம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இந்த மார்மன்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுடைய மூதாதையருக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பாங்க. இப்ப நீங்க போய் உங்க தாத்தா பாட்டி இப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவங்க
ரட்சிப்பில்லாம செத்து இருக்கலாம். ஆகையினால நீங்க போய் கோயில்ல போய் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? போய் இது எடுக்கணும், ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இது 1 கொரிந்தியர் 15:29 இந்த ஒரே ஒரு வசனத்தை வைத்து கொண்டுதான் மார்மன்ஸ் அல்லது LDS லேட்டர் டே செயின்ட்ஸ் அத வாசியுங்கள் ஐயா. கொரிந்தியர் 15:29. நான் 2வது வசனம் என்று தவறாக இங்க எழுதியிருக்கின்றேன். அது 29 மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? இந்த வசனத்தை வைத்து கொண்டையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவர்களுடைய பெரிய கொள்கையை இது பண்ணிவிட்டாங்க. அதனால இன்றைக்கு உங்களுடைய மூதாதையர் யார் எப்படின்னு போகணும் என்றால் அவர்களிடத்துல நிறைய அதாவது மில்லியன்ஸ் பேர்களை வச்சிருக்கிறாங்க. உங்க மூதாதையர் யாரு, என்னுடைய மூதாதையர் யாரு, ஆகையினால அவர்களுக்காக நீங்க ஞானஸ்நானம் செய்ய போகலாம். இது அதை வைத்துக்கொண்டு அவங்களுக்கு ஒரு சபை. சரி, இன்னொரு ஒண்ணு கொலோசையர் 1:15 வைத்துக்கொண்டு கிறிஸ்து ஒரு முழு தெய்வம் கிடையாது, அவர் குட்டி தெய்வம். அவர் ஏன்னா பிதாவானவர் அவரை என்ன பண்ணாரு, முதல் தடவையாக சிருஷ்டித்து அவர் மூலமாக அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தார் என்று இன்றைக்கு இந்த வசனத்தை கோட் பண்ணுவாங்க. அதுல என்ன சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றால் ஃபர்ஸ்ட் பார்ன் ஆஃப் ஆல் கிரியேஷன், அதாவது சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு முதல் பிறப்பு என்று அவரை குறிப்பிட்டு இருக்கின்றது. இத ஜெகோவா விட்னஸ்காரங்க வைத்து கொண்டு அத கொள்கையில அவங்க டெவலப் பண்ணி இருக்கிறாங்க. அந்த வசனத்தை வாசிக்கட்டா ஐயா? சரி, நீங்க வாசிங்க. கொலோசியர் 1:15 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அந்த தமிழ்ல இன்னும் விரிவாக சொல்லுங்களையா? அத சரி, அதான் முந்தின மாணவர்ங்கிறது ஆங்கிலத்துல ஃபர்ஸ்ட் பார்ன், முதல்ல பிறந்தவர். அதுதான் அதனுடைய அர்த்தம். உங்களுடைய மகன் இருக்கிறாரு, அவர் தான் முதல்ல பிறந்தவர் உங்க குடும்பத்துல. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து முதல் தடவையாக அவருடைய பிறந்தவர் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். சரி, நான் என்னத்தை உங்களுக்கு இதுக்கெல்லாம் நான் பதில் வச்சிருக்கிறேன். ஆனா இப்பொழுது நான் சொல்றதுல ஒரு வசனத்தை நீங்க வைத்து கொண்டு பெரிய வீடை நீங்க கட்டலாம். அதனால தான் வேதாமத்தை நீங்கள் படிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு முந்தி சொன்ன வண்ணமாக இது யாராவது இப்ப இது என்னுடைய இதுல முதல் இது என்ன செய்ய வேண்டும் என்றால் ஜெபத்தோட வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். நம்பர் 1. நம்பர் 2, 10 வசனங்கள் முந்தியும் 10 வசனங்கள் பிந்தியும் வாசிக்க வேண்டும். அது 2வது. பவுலை குறித்த வரைக்கும் 10 வசனங்கள் முந்தி வாசிச்சாலும் புரியாது, 10 வசனங்கள் பிந்தி வாசிச்சாலும் புரியாது. நீங்க அந்த புத்தகத்து முழுவதையும் நீங்க வாசிக்கணும் அவர் என்ன சொல்றாருன்னு. ஏனென்றால் அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் சாதாரணமாக மற்றவர்கள் பயன்படுத்தினது கிடையாது. அவர் ஒரு பெரிய கல்விமான். அதனால அதை முழுக்க வாசிக்க வேண்டும். இங்க ஒரு நல்ல வசனம் இருக்கு, இந்த வசனம் நான் நினைக்கின்ற ஒண்ணமாக இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா
பிறகு அடுத்தவன் இன்னொரு வசனத்தை எடுத்து கூறுவான். இதனால தான் நாம் ஜாக்கிரதையாக முழுக்க வாசிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டா நீங்க அறையும் குறையுமா வாசிச்சுக்கிட்டு உங்களுடைய அழிவை நீங்கள் தேடுவீர்கள் என்று பேதுரு கூறுகின்றார். இதைத்தான் நான் மற்றவர்களுக்கு நாம எடுத்து சொல்ல வேண்டும். ஐயா, இதுல இன்னொரு அருமையான வசனம் ஒன்று இருக்கின்றது. ஒண்ணு கலாத்திற்கு மறுபடியும் போங்கள். அதுல ஒரு சட்டம் ஒண்ண கொடுக்கிறாரு. பை த வே, அதாவது சிலர் என்கிட்ட கேட்டாங்க, கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன, அதை குறித்து நான் பேச போகின்றேன். அது பேசுறதுக்கு முன்னதாக வேதாமத்துல நான் பலவிதமான சட்டங்களை கண்டுபிடிச்சிருக்கின்றேன். நீங்கள் அதை கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். அதுல ஒரு வசனம் இருக்கின்றது, எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும். பவுல் சொல்றாரு, நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதை அறுப்பீர்கள். நீங்க பொட்டேட்டோ, கேரட்டை நீங்க விதைச்சீங்கன்னா கேரட்டை தான் அறுப்பீங்க. நன்மைக்கு விதைத்தால் நன்மையை நீங்கள் அறுப்பீர்கள். இது விதைத்ததை அறுக்கும் விதி. விதி என்றால் சட்டம். இதுல 4 சட்டங்கள் இருக்கின்றன. அதை குறித்து நான் பேச போகின்றேன். இதை நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க. 4 விதிகள். முதல் விதி, அதாவது முதல் சட்டம் தன் நல பலி விதி. அதாவது செல்ஃபிஷ்னஸே இருக்காது. அதாவது நீங்க உலகத்தை முழுக்க நீங்க பார்த்தீர்கள் என்றால், அது பிராணிகளாயிருந்தாலும் சரி, குறிப்பாக தாவர வர்க்கத்தை பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்காக தான் வசிக்கின்றது. இதை நாம பார்க்க போகின்றோம். விதைத்ததை அறுக்கும் விதி, இது நீங்க பார்த்தீங்க. பிறகு நாம எதை காண்கின்றோமோ அது நம்மை மாற்றும். நீங்க தினந்தோறும் வீடியோ, சினிமா பார்த்தீங்கன்னா சினிமாவில நடிக்கிறவங்க மாதிரியே நீங்களும் மாறுவீர்கள். 4வது ஒவ்வொரு காரியமும் இந்த உலகத்திலே நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு பர்பஸ் உண்டு, குறிக்கோள், விதி. இத முதல்ல நாம என்ன பண்ணுவோம், தன்னல, அது கொஞ்சம், அதாவது சுயநலம் இல்லாத பலி. இது ரொம்ப முக்கியமான வசனம், எனக்கு ரொம்ப விருப்பமான வசனம். லூக்கா 22ஆம் அதிகாரம். ஐயா, நீங்க நீங்க என்னுடைய இதுல இருந்தே வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 25, 26. சென்ற வாரத்திலே ஒருவர் கேட்டார், தேவனுடைய ராஜ்யம் எப்படி? இதுல நீங்க ஓரளவுக்கு நீங்க பார்க்கலாம். இதை நீங்க வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, புற ஜாதியாரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். உபகாரிகள் என்றான்னா, நீங்க கீழே விழுந்து, ஐயா நீங்க நீங்க மகாராசிகள், நீங்க இது செய்யாவிட்டா எங்களுக்கு என்ன இருக்கு, நீங்க பெரிய உபகாரம் செய்கிறீங்க. இது உலகத்தினுடைய ராஜ்யம். ஆனா பரலோகத்தினுடைய ராஜ்யம், ஐயோ மன்னிக்கவும், நீங்க பரலோகத்தினுடைய ராஜ்யம் என்ன சொல்லுகின்றது? நீங்க வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணி விடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். சரி,
அந்த வசனத்தை நான் இது பண்ணிவிட்டேன். நீங்க அதாவது ஆண்டவருடைய ராஜ்யத்துல பெரியவர்கள் எல்லாம் சிறியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஐயா, இத நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகின்றேன். தேவ தூதர்களை காட்டிலும் நாம சிறிதாக ஓரளவுக்கு கீழே படைக்கப்பட்டோம். ஆனால் தேவ தூதர்கள் நமக்கு என்ன செய்கின்றார்கள்? ஊழியம் செய்கின்றார்கள். ஆனால் தேவ தூதர்களை காட்டிலும் பெரியவராக, உலகத்திலே எல்லாம் பிரபஞ்சத்திலே பெரியவராக இருக்கின்றவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதா குமாரன் ஆவியானவர். அந்த 3 பேர்களும் நமக்கு பணியாற்றுகின்றார்கள். நமக்கு மாத்திரமல்ல, தேவ தூதர்களுக்கும் சகல ஜீவன்களுக்கும் அவர்கள் தங்களை சுயநலம் என்று பலி தருகின்றார்கள். இது பரலோகத்தினுடைய சட்டம். இதுதான் ஐயா கிறிஸ்துவனுடைய பிரமாணம். இது நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் கூறுகின்றார், கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை உங்களுக்குள்ளே இருப்பதாக. அதை நீங்க வாசித்தா, அவர் தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனித ரூபத்திலே கொடூரமான சாவு வரைக்கும் கீழ்ப்படிந்து மரித்தார் என்று சொல்லுகிறது. அந்த உள்ளம்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டம். அதனுடைய பிரதிபலிப்பு தான் 10 கட்டளைகள். இப்போ புரியுதாயா? 10 கட்டளைகள் தேவனுடைய அந்த தன்னைத்தானே பலியிடுகிறது தான் அதை எடுத்து காட்டுகின்றது. அடுத்த கட்டளையை போய் பார்ப்போம். இன்னொரு வசனமும் இருக்கின்றது, அதை நான் வாசிக்க போகின்றேன். யோவான் 12:24-25. மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். நம்முடைய சுயநலத்தை நாம் தியாகம் பண்ணினால் பலரை நாம் ரட்சிக்கக்கூடும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய காலமாய் காத்து கொள்ளுவான். என்ன அழகான வசனங்கள். இப்பொழுது நாம் 2வது விதிக்கு போவோம். விதைத்ததை அறுக்கும் விதி. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதை நீங்க குறிப்பிட்டு வையுங்கள். மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போகாதீங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். என்னிடத்துல அடிக்கடி கேள்வி கேட்பார்கள், ஐயா நான் ஆண்டவரிடத்துல என்னுடைய பழைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் நான் என்ன செய்து விட்டேன் என அறிக்கை செய்து விட்டேன், அவர் மன்னித்து விட்டார் அல்லவா? அந்த குறைகள் குற்றங்கள் விளைவுகள் என்னை பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். நீங்கள் 40 ஆண்டுகள் ஸ்மோக் பண்ணி திடீர்னு ஆண்டவருடைய கிருபையினால கைவிட்டால் உங்களுக்கு அந்த பழைய 40 ஆண்டுகள் செய்த வினை உங்களை பின்பற்றி ஆகும். அது ஆண்டவர் வகுத்த விதைத்தது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நிச்சயமாக மன்னிப்பார். ஆனால் நாம் செய்த பாவங்களுடைய விளைவுகளை நாம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கசப்பா இருந்தா இதை எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது, ஐயா ஆண்டவர் எப்படி நம்மளை மாற்றுகின்றார்? இத எல்லாரும் அறிய வேண்டும். நாம் எதை காண்கின்றோமோ அது நம்மளை மாற்றும். ஒரு சகோதரி உங்களிடத்துல சொன்னார்கள்,
நான் ஆண்டவரை அறிந்திருந்தோம் என அவருடைய வேதாகமத்து என வாரத்துக்கு ஒரு நாள் தான் அதை வாசிக்கிறது. அது நம்மளை மனம் மாற்றாது. அதுக்கு பதிலாக காண்பது, நாம் எதை காண்கின்றோமோ அதை நம்மை மாற்றும். இதை 2 கொரிந்தியர் 3:18 அருமையான வசனம், தங்கமான வசனம். இது நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, நம்ம நேர பார்க்கிறது கிடையாது. நான் இயேசு கிறிஸ்துவ பார்த்தது கிடையாது. அதனால எனக்கு என்ன, நாம எல்லாரும் அவருடைய மகிமையில கண்ணாடியிலே வேதாமத்துல காண்கின்றோம். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே, பாருங்க, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆங்கிலத்திலே என்ன கூறுவார்கள் என்றால், by beholding we are changed. நாம் கர்த்தருடைய முகத்தை கண்ணாடியிலே பார்க்கும் பொழுது அவருடைய சாயலிலே ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுகின்றோம். இது by beholding we are changed. இதைத்தான் நீதிமொழிகள் சொல்றாரு. சாலமோன் ராஜன் 23:7 அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கின்றான். நீ உங்களுடைய மனதிலே நீங்கள் எதை நினைக்கின்றீர்களோ, எதை நீங்கள் தியானிக்கின்றீர்களோ, எதை நீங்கள் காண்கின்றீர்களோ அவைகள் உங்களை மாற்றும். அதனாலதான் இந்த ஆங்கிலத்துல ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. அதுல என்ன சொல்லுவார்கள்னா, கண் காண்பதை நீ ஜாக்கிரதையா பாரு, நீ என்னத்தை கேட்கிறன்னு நீ ஜாக்கிரதையா கேளு, கண்டதையும் கேட்காதீங்க, கண்டதையும் பார்க்காதீர்கள் என்று அதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் கொலோசியர் 3:1 கூறுகின்றார். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஐயா, நான் இந்த ஒரு வார்த்தையை சொல்லுகின்றேன். நாம எப்படி நம்முடைய கார்களையோ, நம்முடைய பிள்ளைகளையோ, நம்முடைய குடும்பத்தையோ எப்படி நாம் கிறிஸ்துமஸ கொண்டாட போகின்றோம் என்பதை சர்வசாதாரணமான பேச்சில பேசுகின்றோமோ அதே மாதிரி நாம் நம்முடைய இயேசுவை குறித்து பேச வேண்டும். ஆமென். அதுல எப்படி நம்முடைய தகப்பனாரையோ தாயையோ பிள்ளைய பற்றி பேசுகின்றோமோ அதை போல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பேச வேண்டும். நம்முடைய எண்ணங்களிலே அவர்தான் மேலா இருக்க வேண்டும். நாம் என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம், என்ன நகைகளை இது பண்ணுவோம், அவங்க கல்யாணத்துக்கு எப்படி போவோம், இதுக்கு பதிலாக மேன்மையாக ஆண்டவர் என்ன செய்கின்றார் என்கிறத நாம இது பண்ண வேண்டும். கடைசில 4வது விதி, நான் மீண்டும் இதை உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். முதல் விதியை நான் சொன்னது செல்ஃப் சாக்ரிஃபைஸ் ஆங்கிலத்துல. 2வது sowing and reaping. 3வது by beholding we are changed. 4வது purpose. இதுக்கு அருமையான வசனம் ரோமர் 8:28. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி
ஆக்சுவலா அவருடைய பர்பஸ், அவருடைய குறிக்கோளின்படி, அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அதாவது நன்மைக்கு ஏதுவாக. எதுக்கு ஐயா எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு, எனக்கு என்னத்துக்கு ஐயா இந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டது என்றால், ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர், எல்லாம் நம்முடைய நன்மைக்காக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நான் இந்த வசனத்தை அடிக்கடி பயன்படுத்துறது உண்டு என்னுடைய சொந்த வாழ்க்கையிலேயே. எனக்கு எத்தனையோ காரியங்கள் ஏன் நடக்குதுன்னு புரியவில்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட இந்த வசனத்தை சரி, ஆண்டவரே எது நடந்தாலும் சரி, என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, உமக்கு தெரியும் அது என்னுடைய நன்மைக்காக. இந்த 4 குறிக்கோள், 4 விதிகளை நீங்கள் அறிய வேண்டும். பாருங்கள், எபேசியர் 1:11-12 இந்த வசனங்களிலும் பவுலார் சொல்றார், மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையாயிருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படிக்கு. ஐயா, ஆண்டவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் இருக்கும்படி தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய நோக்கத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஐயா, இது அநாதி காலங்கள், இந்த பூமி உலகத்திற்கு முன்னதாக மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுதே ஆண்டவருக்குள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அவர் ஒரு நோக்கத்தோட நமக்கு குறிப்பிட்டு இருக்கின்றார். ஆயனால நீங்களும் நானும் ஆண்டவருடைய மனதிலே நேற்று பிறந்தவர்கள் அல்ல. அநாதி காலத்திலே அவருடைய உள்ளத்திலே நாம் பிறந்தோம். நாம் இழக்கப்பட்டால் அந்த இழப்பு ஆண்டவருடைய உள்ளத்திலே நித்திய இழப்பாக இருக்கும். ஐயா, இறுதியில கலாத்தியர் 6:14 இதை நீங்க அண்டர்லைன் பண்ணி வையுங்க. கிறிஸ்துவில் மாத்திரமே. எத்தனையோ பேரு ஐயா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாதிரியார், ஒரு பிரீச்சர், அவர் 200 சபைகளுக்கு தலைவராகவும் நான் இந்த பட்டங்கள் பெற்றிருக்கின்றேன், நான் என்னுடைய இது அது இதுன்னு நாம பேசுகின்றோம். ஆனா பவுல் சொல்றார் கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. என்ன அருமையான வசனம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கின்றேன். ஐயா, இதுதான் ஐயா கலாத்தியர். இயேசு கிறிஸ்துவை சிலுவையை தவிர எதையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். அது விருத்து சேதனமாயிருந்தாலும் சரி, நியாயப்பிரமாணம் இருந்தாலும் சரி, எதுவாயிருந்தாலும் சரி, அவைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவை அடங்கினதுனால அவரையே குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். ஐயா, கடைசியில நான் இத முடிவுல பவுல் எதுக்காக ஆரம்பித்தாரோ அதுல அவர் பேசுகின்றார். இத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எப்படி அவர் முடிக்கிறார்னு பாருங்க. அதாவது பவுல் எப்படி
அந்த நிருபத்தை முடிக்கின்றார். நாம 11 லெக்சர்ஸ் சொற்பொழிவால் ஆற்றி இருக்கின்றோம். முதல்ல துவக்கத்துல அவர் விருத்த சேதனத்தை குறித்து அவரை துவங்கினது, கடைசியில் அவர் கூறுகின்றார், விருத்த சேதனம் நமக்கு தேவையா? இதற்கு கலாத்தியர் 6:15 கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். ஆமென். நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்பதாக இந்த வேத பாடத்தை கொடுக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார். உங்களுக்கு முந்தி சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு முதல்ல நீங்க வந்தீங்கன்னா 10 கட்டளைகள் இருக்கும். அதை எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்னுடைய சொந்த பிரயாசனால முயற்சினால நான் கைப்பிடிக்க முயற்சித்தேன். எத்தனையோ தடவை தவறிண்டேன். ஆனால் எனக்கு ஒரு குரூப் மூலமாக சொன்னார்கள், நீ இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீ மறுபடியும் பிறந்தால் அவர் உன்னுடைய பழைய பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பாவம் செய்யாதபடி உனக்கு அருள் தருவார், கிருபை தருவார். ஐயா, அது எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நான் கண்ட பிறகு பெரும் மனமாற்றம் ஏற்பட்டது. ஏனென்றால் இந்து மார்க்கத்திலேயும் நல்ல நெறி உண்டு, அதே மாதிரி முஸ்லிம் எல்லா மதங்களிலும் என நல்லது செய் பொல்லாது செய்யாதேன்னு. ஆனால் எனக்கு அந்த போதனை தேவையில்லை. அந்த போதனை கைப்பிடிக்கும்படி எனக்கு வல்லமை வேண்டும். அந்த வல்லமை பரலோகத்திலிருந்து தான் வரக்கூடும், மனிதனால முடியாது. அதுக்கு நீங்கள் புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும். அதுதான் கலாத்தியர்ல அவர் கூறுகின்றார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். படிப்பு இதெல்லாம் ஒரு தேவைதான், ஆனால் அது உங்களுடைய மறுபிறப்புக்கு வர முடியாது. இதைத்தான் ஆண்டவர் கூட கூறினார் நிக்கதேமை பார்த்து. 3 வசனங்கள் விருத்த சேதனத்தை குறித்து பேசினார். இரண்டாவது கலாத்தியர் 5:6 கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது, அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஐயா, அதுதான் முக்கியமானது. கலாத்தியர் 5:6 மறுபடியும் நீங்கள் பிறந்தால் அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். இறுதியாக என்ன சொல்லுகின்றார் என்றால் 1 கொரிந்தியர் 7:19 விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறதே காரியம். பாருங்கள், முதலிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்பட்டு விசுவாசத்தினாலே நாம் நடக்க வேண்டும். 3வது, அவருடைய சக்தியிலே அவருடைய வல்லமையிலே கற்பனைகளை கை கொண்டு நியாயப்பிரமாணத்தை முழுவதையும் நாம் நிறைவேற்றுகின்றோம். ஐயா, இதுதான் என பவுல் கொடுத்த சங்கதி. இதுக்கு மேல யாருக்காவது கொஸ்டின் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்கள்,
அதுக்கு நாம் பதில் கூறுவோம். நீங்கள் கேட்கின்ற வரைக்கும் நாம் இதை குறித்து நாம பேச போகின்றோம். ஆமாம் ஒரு 10 நிமிஷங்கள் நாம தருகின்றோம். ஐயா, ஆமாம், ஒரு 10 நிமிடங்களே நேரலுக்கு கொடுப்போம். இது 11ஆம் அதிகாரம் இந்த வருடத்தினுடைய ஒரு முடிவு பாடமாக இருக்கும். அடுத்த வருடம் 2012ஆம் ஆண்டு 12ஆம் அதிகாரத்தோடு நாங்கள் புது பாடத்துக்களை நாங்கள் கலந்து கொள்ள போகிறோம், படிக்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக இந்த பாடத்தில் இருக்குமான கேள்விகளை, அதாவது இன்றைய பாடத்தில் முதல் நடந்த பாடங்கள் இல்லை, அது புதிதான கேள்வி இல்லை. இந்த பாடத்துக்கான நீங்கள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற அந்த உணர்வோடு நீங்கள் கேள்வி எடுத்து வாருங்கள். இந்த பாடத்தில் உள்ள கேள்விகளை மாத்திரம் நீங்கள் எடுத்து வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 10 நிமிடம் அவர் பேசிக்கொண்டிருப்பார். அந்த வேளையிலே நீங்கள் அழைக்கலாம். நான் இந்த பேச்சை இடைநிறுத்தி உங்கள் அழைப்பை உள்வாங்குவேன். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க? வணக்கம் ஐயா, நான் கமலநேசன் பேசுறேன். வாருங்க கமலநேசன் ஐயா, உங்களோட மொன்றியல்லேருந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிற ஒலியை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு கமலநேசன் ஐயா, பின்னுக்கு நீங்கள் கேட்டு சவுண்டை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள், தொலைபேசியோட பேசுங்க. இன்றைய பாடத்துல அந்த 2வது பிரமாணம் விதத்ததை அறுக்கிற விதியில ஐயா அவர்கள் சொன்னார்கள், கலாத்தியர் 6:7 மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான்னு சொல்லி. ஆமா, அப்படி என்று சொன்னால் இப்ப நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பாவ வாழ்க்கை வாழ்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாக மாறி அவருடைய பிரமாணங்களை கை கொள்றதுக்கும் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்கிறதுக்காக அவருடைய பலத்துல ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடந்து கொண்டு போக்குள்ள எங்களுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் அவருடைய சமூகத்துல அறிக்கை செய்து விட்டு நாங்கள் மனம் திரும்பி நடக்கிற இந்த காலகட்டத்துல ஏற்கனவே நாங்கள் தேவனை அறியாத மார்க்கத்துல இருந்த போது நாங்கள் விதைத்ததை நாங்கள் இந்த காலத்திலே நிச்சயம் அறுக்க வேண்டுமா? அது தேவன் அந்த பாவங்களை மன்னித்தார், உண்மைதான். ஆனால் அந்த பாவத்தின் தோஷங்களை தேவன் இன்னும் மன்னிக்கவில்லையா? பியூட்டிஃபுல், அருமையான கேள்வி. நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் அருமையானது. அதற்கு உதாரணமாக தாவீது ராஜாவை குறித்து நான் பேச போகின்றேன். தாவீது அரசன் ஒரு நாள் தன்னுடைய மேடையில உலாவிக் கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் காணாத பொருளை கண்டு ஒரு சின்ன, அதாவது ஒரு 15-16 வயது உள்ள ஒரு பெண்மணியை கண்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து என்ன செய்தார்? அந்த பெண்ணை, அது கல்யாணம் பண்ண பெண்ணை கற்பழித்து கடைசியில அந்த பெண்ணினுடைய கணவனை தியாகம் பண்ணினார், கொலை செய்தார். அது அந்த பெண்ணினுடைய பேர் பத்சேபா. ரொம்ப பயங்கரமான கொடூரமான பாவத்தை அந்த மனிதன் செய்திருந்தார். ஏறக்குறைய 1 ஆண்டு வரையும் ஒண்ணுமே நடக்கவில்லை. ஆனா நாட்டுல எங்க பார்த்தாலும் குசு குசு குசுன்னு ஜனங்களை பேச ஆரம்பித்தாரு. ஆண்டவருடைய நாமம் அங்கே மகிமைப்படவில்லை. அதை என்ன ஆனது? வீணாக்கப்பட்டது. அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய சொந்த தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவருடைய பேர் நாதான். ஐயா, ராஜா தான் ஐயா. என்ன சொல்றது, சீஃப் ஜஸ்டிஸ். அவர்தான் ஒரு பெரிய நியாயாதிபதி. அவர் குற்றம் செய்தால் அவரை நாம அவரை ஜட்ஜ் பண்ண முடியும்? ஆகையினால தேவன் தான் அவரை ஜட்ஜ் பண்ண வேணும். ஆண்டவர் என்ன பண்ணார்? நாதான் அனுப்பினார். நாதான் ஒரு நல்ல கதையை சொன்னார். அந்த கதை முடிஞ்ச உடனே நாதான் சொன்ன, நீதான் அந்த ஆள். மிகவும் கடிந்து பேசினார். உடனே அந்த தாவீது ராஜா கீழே விழுந்தார். விழுந்து ஒத்துக்கொண்டார், மெய்யாவே நான் பாவம் செய்து விட்டேன். உடனே நாதான் என்ன சொன்னார்? தேவன் கர்த்தர்
உன்னுடைய பாவத்தை விலக்கி விட்டார். ஐயா, இப்ப நீங்க கேர்ஃபுல்லா கேளுங்க. அதுக்கு முன்னதாக தாவீது ராஜா என்ன செய்தார் என்றால், எந்த மனிதன் அவனை கொலை செய்தானோ அவன் 4 பங்கு செய்ய வேண்டும் என்று. அதுக்கப்புறம் தான் நாத்தான், நீதாயா அந்த மனுஷன். முதல்ல தாவீது ராஜாக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு வியாதி ஏற்பட்டது. என்ன வியாதின்னு தெரியாது. 1 வாரம் சாப்பிடாமல் உபவாசம் இருந்து ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிச்சார். ஐயா, நான் செய்த பாவத்துக்கு இந்த குழந்தைக்கு நீர் ஏன் ஐயா கஷ்டப்படுத்துறீர்னு சொன்னார். இறுதியிலே அந்த குழந்தை இறந்தது. நம்பர் 1. அந்த பாவம் செய்த பிறகு தாவீது ராஜாவுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தாலும், சில சங்கீதங்கள் அவர் எழுதியிருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளை வழி நடத்த கூடாமல் இருந்தது. தன்னுடைய மூத்த மகன் அம்மான், அவன் என்ன பண்ணினான் என்றால், தன்னுடைய சகோதரி, தன்னுடைய சொந்த தாயாருடைய மகள் அல்ல, இன்னொருடைய சகோதரிய கற்பழித்தார். ஐயா, குடும்பத்துல ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரியா ஹாஃப் சிஸ்டர் கற்பழித்தார். அதை குறித்து தாவீது ராஜா ஒன்னும் செய்யவில்லை. செய்யறதுக்கு ஒன்னும் முடியல. ஏனென்றால் பிள்ளைகள் எல்லாம் எதிர்த்து சொல்லுவாங்க, நீர் மாத்திரம் ஊர் உலகத்துல எல்லாம் உபச்சாரம் செய்து மற்றவங்களை கொலை செய்ய நீ உனக்கு என்ன தகுதி என்று கேட்பாரு. அதை செய்யாததுனால அந்த சகோதரி, இவனுடைய பிரதர் ஆப்சலம் என்ன பண்ணாருன்னா, ஒரு விருந்த வச்சு அம்மனை கூப்பிட்டு அம்மனை அடிச்சு கொலை செய்து விட்டார். இது 2வது சாவு. 3வது, அந்த அப்சலம் ஓடி போய் பிறகு வந்தாரு. அவன் அந்த மனுஷன் ஒரு பெரிய பாலிட்டிஷியன். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மனுஷன் மேல ரொம்ப விருப்பம். அந்த மனுஷன் என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சினிமா ஆக்டர் மாதிரி ரொம்ப அழகான மனுஷன், உயரமானது, நீளமானது, போகும் பொழுதெல்லாம் குழந்தைகள் எல்லாம் எடுத்து முத்தங்காட்டி தன்னை பெருசா ஆக்குனதுனால தன்னுடைய தகப்பனாருக்கு விரோதமாக கலவரம் செய்து இறுதியிலே அவன் கொலை செய்யப்பட்டான். பாருங்கயா, 3 சாவு. கடைசியில இவரு வயதாயிட்டார். வயதான உடனே சாலமோனை ராஜாவாக்குனாரு. அது சாலமோனுடைய பிரதர்ஸுக்கு, சகோதரர்களுக்கு யாருக்கும் பிடிக்கல. அதுல ஒரு சகோதரன் என்ன பண்ணாருன்னா, தான் ராஜான்னு சொல்லி தன்னோட சில ஆட்களை கூப்பிட்டு கலவரம் செய்தார். கடைசியில அந்த சகோதரனும் கொலை செய்யப்பட்டார். பாருங்கள் ஐயா, 4 பேர் தாவீது ராஜா செய்த ஒரு பாவத்துக்கு, ஒரு கொலைக்கு தன்னுடைய குமாரர்கள் 4 பேர் செத்தார்கள். இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னிக்கவில்லையா? நிச்சயமாக மன்னித்தார். ஆனால் அவர் செய்த கொலை, அவர் செய்த பேச்சு, அது எல்லாம் ஆண்டவர் கூறுகின்றார், 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவனாய் இருக்கின்றேன். இந்த ஒரு உதாரணத்தை வைத்துக்கொண்டு நான் பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்லக்கூடும். அது ஒரு உதாரணம். அதே மாதிரி ஐயா, ஆபிரகாம்
ஆபிரகாம் ஒரு பொய் சொன்னார், அது பாதி பொய் தான், பாதி உண்மையை சொன்னாரு. ஆண்டவர் நிச்சயமாக ஆபிரகாமை மன்னித்தார். அதோட அங்க என்ன இது பண்ணவில்லை, அவருடைய குமாரன் ஈசாக்கும் அதே பொய்யை சொன்னார். அதோட நிறுத்தவில்லை, யாக்கோபு பொய்யும் சொன்னாரு, வேஷமும் போட்டார். 4ஆம் தலைமுறையில அவருடைய மக்கள் ஐயா 10 பிள்ளைகள் பையங்க சேர்ந்து யோசேப்ப குழியில போட்டு கடைசியில வித்து வீட்டுல வந்து பொய்ய சொன்னாங்க. நீங்க கேள்வி கேட்கலாம், ஆபிரகாமுடைய பொய்ய ஆண்டவர் மன்னிக்கவில்லையா? நிச்சயமாக மன்னித்தார். ஈசாக்குனுடைய பொய்யை அவர் மன்னிக்கவில்லையா? மன்னித்து விட்டார். யாக்கோபு செய்த எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவருக்கு ஒரு புதிய பெயரையும் கொடுத்தார், இஸ்ராவேல். அதாவது என தேவனையும், அதாவது தேவனின் சக்தியினால வெற்றி பெற்றவர், ஜெயங்குணனும் பேரும் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள் வந்து பொய் சொல்லவில்லையா, ஏமாத்தினாங்களா, பாவத்தை மன்னிக்கவில்லையா? ஆண்டவர் மன்னித்தார். நான் என்னத்தை சொல்லுகின்றேன் என்றால், எதை மனிதன் விதைக்கின்றானோ அதை அவன் அறுப்பான். அது நம்முடைய இதுல எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனா கடைசியில் அந்த ஒரு விஷயத்தை மாத்திரம் சகோதரனுக்கு நான் சொல்ல போகின்றேன். ஐயா, இன்றைக்கு நம்முடைய உடம்புக்கு சரீரத்துக்கு விரோதமாக எதை செய்தோமோ, உதாரணமாக 40 ஆண்டுகள் நீங்கள் ஸ்மோக் பண்ணி இருந்து அதை நீங்க விட்டு விட்டால், இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, நம்முடைய சரீரத்துல அதை அந்த 40 ஆண்டுகள் நீங்கள் செய்த வினைய கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்முடைய சரீரம் சீர்படுத்துகின்றது, ரிப்பேர் பண்ணுகின்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் எப்பொழுது நாம நல்லது பொல்லாத செய்யறோம் என்று உணர்ந்து உடனே விட்டா ஓரளவுக்கு சீர்திருத்தம் நம்முடைய உடலிலே ஏற்படும். இது என்னுடைய பெரிய இதுதானையா என்னுடைய பதில். ஐயா நன்றி ஐயா. நன்றி சார், அருமையான பதில். இது நீங்கள் இந்த கேள்வி வந்து ஒரு உண்மையில பாராட்டத்தக்க கேள்வி. ஏனென்றால் இந்த நாட்களில் அநேக மக்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது மாத்திரமில்லை, அநேக மக்கள் தொடர்ந்தும் கிருபை என்ற அந்த வார்த்தை, கிருபையினால் அவர்கள் அதை சொல்லி மீண்டும் பாவத்துக்களை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாட்களில் இருக்கிறது. உங்களுடைய கேள்வி மூலம் இது ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நன்றி ஐயா, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்றி ஐயா. இது அவர் கேட்ட கேள்வி வந்து நானும் என்னுடைய உள்ளத்துல நான் மிகவும் மனதுக்கப்படுத்தி இருக்கின்றேன். அதாவது என்னுடைய கெட்ட பழக்கங்கள் என்னை இதுவரைக்கும் பாதித்து கொண்டுதான் வந்திருக்கின்றது. அதாவது எனக்கு சர்க்கரை வியாதி உண்டு, என்னுடைய குடும்பத்தில் இருந்திருக்கோம். அதை நான் பின்னாலே நோக்கி பார்க்கும் பொழுது அது என்னுடைய கெட்ட பழக்கம். அதாவது நான் என்னுடைய வாலிப பிராயத்துல ஆராய்ச்சி செய்கிறது உண்டு. கணக்குல எனக்கு நான் ரொம்ப அது இரவும் பகலுமாக உட்கார்ந்து உணவு இல்லாமல் ஆராய்ச்சி செய்யறது உண்டு. மறந்தே போயிடுவேன், சாப்பிட்டேனா சாப்பிடலையாங்கிறதே எனக்கு ஞாபகம் இருக்காது. அவ்வளவு ஆராய்ச்சியில ஈடுபட்டதுனால அது உடல் வந்து இன்றைக்கு குழப்படி செய்திருக்கின்றது. இன்றைக்கு நான் நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டாலும் சரி, ஆனா பழைய வினை நான் அனுபவித்துதான் ஆக வேண்டும். இது ஆண்டவரை நாம வந்து ஆகையினாலதான் நான் வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு நான் சொல்றது, ஐயோ நீங்க பாவம் செய்யாமலே இருக்கிறது எவ்வளவுக்கோ மேன்மை.
பாவம் செய்து ஆண்டவர்கிட்ட நீங்க என்னது அறிக்கை செய்து மன்னிப்பு பெறுகிறதை காட்டிலும் பாவம் செய்யாமல் இருப்பதே எவ்வளவு நலம். இது எப்படி என்றால் ஐயா, இதுக்கு ஒரு உதாரணம். நான் யாரோ ஒரு அதாவது இப்ப நீங்க சுவர்ல ஒரு ஆணியை அடிக்கிறீங்க. ஐயோ நான் இது தப்பான இடத்துல ஆணி அடிச்சிட்டேன்னு சொல்லி அந்த ஆணியை நீங்க பிடுங்கன்னா அந்த ஆணிக்குள்ள என்னையா இருக்காங்க, பிடுங்கின இடத்துல ஓட்டை இருக்கும். அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றார். ஆனா நாம செய்த பாவத்தினுடைய விளைவு இருக்கின்ற விளைவு பாதிப்பு இருக்குது. அது நான் மறுக்க முடியாது. என்னுடைய சொந்த இதுலயே நான் கூட இன்றைக்கு கூட வருத்தப்படுகிறது என்னது என்றால், என்னுடைய பாவங்கள் செய்த அந்த வினை. அதனால தான் தமிழ்ல கூட ஒரு நல்ல இது இருக்கு ஐயா, திருவள்ளுவர் ஒண்ணு சொல்றாரு இல்லையா, நாவினால் சுட்ட புண் ஆறும் ஆனால் இல்லையா, அது எப்படியா வருது? அதாவது நாம அதாவது நம்முடைய உடல்ல படுகின்ற காயம் என்ன ஆகும், ஆறும். ஆனால் நாவினால் சுட்ட புண் ஆறாது. அதாவது அதனுடைய தழும்புகளை நீங்கள் பார்க்கலாம். இப்போ புண்ணு இருக்குது, அது ஆறி போகுது. ஆனா அதுல இப்ப இது இருக்கு, தழும்பு இருக்கு. அத நாம இது பண்ணோம். இதைத்தான் அந்த 2வது சட்டத்துல இருக்கு. இத நாம் அறிய வேண்டும். ஆகையினால குழந்தைகளுக்கு சிறு பிள்ளையிலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும், இந்த உணர்வை தர வேண்டும். ஆண்டவரை நீங்க ஏமாத்த முடியாது. நான் இப்ப பாவம் செஞ்சுட்டு பிறகு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம், அது முடியாது. ஏன்னா அது இப்ப நான் உங்களிடத்துல உங்களை குறித்து கேவலமா ஒரு இடத்துல பேசினேன்னு வச்சுக்கோங்க, நான் எவ்வளவு அதுக்கு மன்னிப்பு கோரினாலும் என்னுடைய வாய் பேச்சு போயிற்று. ஆமா, அத நான் மறுபடியும் பிடுங்க முடியாது. செய்தது செய்தாச்சு. இது எப்படின்னா, இந்த உணர்வை நான் நம்முடைய மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். என கிருபையை நம்முடைய பாவத்துக்காக இது ஏற்றுக்கொள்ளாதபடி கிரியையை செய்கின்ற விசுவாசமாக மாற்ற வேண்டும். அவருடைய விசுவாசம் நம்மிடத்துல இருக்கின்றது. இதுதான் இது நல்ல ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பேசினீர்கள். உண்மையில இதுக்கான கேள்விகள் அநேகம் வரும் என்று நான் நினைக்கிறேன் அடுத்த பாடத்தில். என்றால் அநேக மக்களுக்கு, இன்றைய நாளில் உள்ள ஊழியர்கள், கிறிஸ்தவர்களுக்கு இது ஒரு பெரிய கேள்வி. இன்றைய பாடத்தை கேட்ட மக்கள் நீங்கள் அதை திருப்பி மற்றவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும். அப்படி இருந்தும் கேள்விகள் இந்த பாடத்தில் இருக்குமா இருந்தால் நாங்கள் அடுத்த சப்ஜெக்டில் ஆரம்பமாகும்போது இதை குறித்து நாங்கள் ஒரு ரிவ்யூவாக எடுத்துக்கொண்டு அதாவது இந்த கேள்விகள் எங்களுக்கு பின்பாக சில நேரம் வரக்கூடும். மக்கள் கமலநேசன் ஐயா மாதிரி மொன்றியிலேருந்து எடுத்த மாதிரி எடுக்காவிட்டாலும் அவர்கள் கேள்விகளோடு இருப்பார்கள். பின்பதாக எங்களோடு பேசும்போது சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் அதை ரிவ்யூவாக எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட், மிக முக்கியமான நான் கருதுகிறேன். என்ன இதை குறித்தும் நானும் சில ஊழியர்களோடு பேசியது உண்டு. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் அதுக்கு ஏற்ற விதத்தில் கிருபே என்று சொல்லி பல காரியங்களே எனக்கு சொன்னார்கள். இருந்தாலும் அடுத்த முறை நாங்கள் எபிசோடில் புதிய வருடத்துக்குள்ளே கேள்வி இருக்குமா இருந்தால் மீண்டுமாக இதை நாங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், வல்லவர், எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். கற்றுக்கொள்கிற நல்ல மேடை எங்களுக்கு தந்துக்கிறார், நல்ல கலாசாலையை தந்துக்கிறார். அதனுடைய தைரியமாக கேள்வி கேட்டு நாங்கள் எல்லோரும் இதில் கற்றுக்கொள்வோம். இது கற்றுக்கொள்கிற இடம்தான். நன்மையான காரியங்கள் இருந்தால் நீங்கள் அதில் எடுத்துக்கொள்ளுங்கள். நேயர்களே, தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர இருக்கிறோம். ஐயாவை வாழ்த்தி கூட நாங்கள் அனுப்ப இருக்கிறோம் இந்தியா தேசத்துக்கு. அவர் போய் வரமட்டும் நாங்கள் உண்மையில் அவரில் நேசமுள்ள மக்களாக நாங்கள் இருக்கிறபடியால் அவருக்காக நாங்கள் ஜெபிப்போம். சுகமாக மீண்டுமாக திரும்பி அல்பர்ட்டாக்கு வந்து
தனது உறவுகளை பார்த்து செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து மகிழ்ச்சியோடு மீண்டுமாக சுகபலத்தோடு அவர் வந்து அடுத்த வருடம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நாங்கள் அடுத்த பாடத்துக்கு சப்ஜெக்டுக்கு 12வது எபிசோடில் நாங்கள் இணைந்து கொள்ளலாம். அவரிடம் நாங்கள் கொடுப்போம். ஐயா பேசுங்கள், பேசி நீங்கள் ஜெபத்தோடு. அதாவது ஐயா நம்ம கலாத்தியர்ல 11 பாடங்கள் முடித்து விட்டாச்சு. ஆமா, இது என்ன என்னுடைய ஒரே ஒரு கோரிக்கை வந்து என்னதென்றால், நீங்கள் கலாத்தியருக்கு எழுதின நிரூபத்தை ஏன்னா முதல்ல நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை முழுக்க ஒரே நேரத்துல வாசியுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு காகிதத்தை எழுதினா நீங்க இன்றைக்கு ஒரு பேராகிராஃபும் நாளைக்கு ஒரு பேராகிராஃபும் நீங்க வாசிக்க மாட்டீங்க. ஓகே ஓகே, இப்ப புரியுது ஐயா. இப்ப புரியுது ஐயா. ஆமா, ஏன்னா இதுல ஏன்னா அவர் எழுதும் போது அதிகாரமும் கிடையாது, வசனமும் கிடையாது. அது ஏன்னா 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அது நமக்காக இதை பிரித்து எழுதியிருக்கின்றார். ஆகினால் நம்ம என்ன பண்ண வேண்டும், அதை தொடர்ந்து வாசியுங்க. ஒன் சிட்டிங்ல ஒரு உட்கார்ந்து 6 அதிகாரத்தை முழுவதுமாக வாசித்து என்னத்தை சொல்றார் ஏது சொல்றாருன்னு பாருங்க. அதுக்கப்புறம் நான் கொடுத்த இந்த 11 பாடங்களை கண்டு அறியுங்கள். நான் எல்லாத்தையும் கவர் பண்ணல, எத்தனையோ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கின்றது. இப்போ உதாரணமாக அவர் சொல்றார், நான் பெரிய எழுத்துக்களால எழுதியிருக்கின்றேன். இதுவும் ஏன்னா இது வந்து அவருக்கு கண் பார்வை சரியாக இல்லாததுனால் அவர் என்ன பண்றாரு, அது பெருசா அவர் எழுத வேண்டியதா இருந்தது. ஏன்னா இது இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கின்றது. இதை குறித்தெல்லாம் நான் ஒன்றும் சொல்லவில்லை. பொதுவாக இதை நீங்க வாசிங்க. ஏன்னா இதை மீண்டும் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு புதிய புதிய எண்ணங்கள் வரலாம், புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். ஏன்னா நாம கொடுத்தது உங்களுக்கு ஒரு துவக்கம், ஒரு ஆரம்பம் தான், அது முடிவல்ல. ஏன்னா நாம் வந்து சில விதைகளை விதைத்திருக்கின்றோமா ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நீங்க மீண்டும் மீண்டும் வாசியுங்கள். அடுத்த ஆண்டிலே புத்த ஆண்டிலே முதலாவதாக ரோமருக்கு எழுதின நிருபம், அதுல 16 அதிகாரங்கள் உண்டு. அதை நாம் எப்படியும் குறைந்தபட்சம் 7 அல்லது 8 பாடங்களில அத கொடுப்போம். அதுலேயும் நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இங்க இருந்த அதே கருத்தை அவர் கொஞ்சம் ரொம்ப விவரிச்சு 10 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதுறார் தன்னுடைய சொந்த அனுபவத்துல. அதுக்கு அடுத்ததாக எபேசியர், அவரு கடைசியில சாகிறதுக்கு முன்னால அவரு டஞ்சன்ல இருக்கும் பொழுது 4 காகிதங்கள் அவர் எழுதுறார். அந்த நிருபத்துல எபேசியருக்கு ஒரு நிருபத்தை எழுதுறார். அந்த நிருபத்தை நீங்க வாசித்தீர்கள் என்றால் பரலோகத்துல இருந்த மாதிரி ஆண்டவருடைய அந்த மர்மத்தை அதை அப்படியே நீங்கள் கண்டு அடைவீர்கள். எந்த 3 நிருபங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீர்கள் என்றால் ஓரளவுக்கு யாரு பவுலுடைய சிந்தனையை அறியக்கூடும். பவுல் வந்து எப்படி என்றால், நம்ம ஊர்ல இது இருக்கு தெரியுங்களா, வாதாம் கொட்டை இருக்கு பாத்தீங்களா, வாதாம் கொட்டை. அதை நீங்க சாப்பிட முடியாது. அதை நீங்க முதல்ல என்ன பண்ணணும், கொட்டைய உடைச்சு கொட்டைக்குள்ள இருக்கிற பருப்பை நீங்க சாப்பிடணும். கடினமான வேலை, அது கடினமானது. அதே மாதிரி பவுலும் அப்படிதான். பவுலுடைய எழுத்துக்கள் வந்து அவ்வளவு சுலபமான எழுத்துக்கள் அல்ல, புரியாது. என்கிட்ட சண்டைக்கு வராதீங்க, பேதுருவே சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்க உடைக்கணும் என்றால் முழுக்க முழுக்க வாசிக்க வேண்டும். என்ன வார்த்தையை அவர் பயன்படுத்துறார், அது ஆங்கிலத்திலேயே தமிழ்லயே மொழிபெயர்க்கும் போது ஒரே வார்த்தையை அவங்க பயன்படுத்துறதுனால அது நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். அந்த மனுஷன் நியாயப்பிரமாணம் என்றால் ஒரு இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, மோசே எழுதின 5 புத்தகங்கள் இருக்கும்,
இன்னொரு இடத்துல அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த என்னது சடங்காச்சாரங்களை குறித்து பேசுவாரு. இன்னொரு இடத்துல அவர் வேதத்தையே நியாயப்பிரமாணம்னு சொல்லுவாரு. ஏன்னா இது ரொம்ப கன்ஃபியூஷன், ஏன்னா குழப்படி. ஏன்னா அவர் ஒரு நீங்க அவருடைய மூளைய அறிய வேண்டும். எந்த சூழ்நிலையில அவர் எழுதினார் என்றதை நமக்கு நல்லா தெரிய வேண்டும். அவருடைய வாழ்க்கையில இதையும் நாம ஒண்ணு சொல்ல வேண்டும். ஒரு வாழ்வனாக இருந்த பொழுது என்னத்தை சொன்னாரோ அதே இதை முதிய வயதுல வரும் பொழுது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மாறி இருக்கும். இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், இஸ் he not inspired? அவர் ஆண்டவர்னால இன்ஸ்பிரேஷன். உண்மைதான், அவர் பரிசுத்த ஆவியினாலே ஊக்குவிக்கப்பட்டவர் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சொந்த அனுபவத்தையோ நம்முடைய சொந்த வார்த்தைகளையோ அவரு என்ன பண்ண மாட்டாரு, கம்ப்ளீட்டா கைவிட மாட்டார். அவர் நம்முடைய அனுபவத்தின் மூலமாகவும் நம்முடைய சொந்த வளர்ச்சியின் மூலமாகவும் வைத்துக்கொண்டு அவர் எழுதுவார். இப்போ உதாரணமாக யோவானுக்கு கிரேக்க மொழி சரியா தெரியாது, பாவம். பேதுருவுக்கும் தெரியாது. அவர் கொஞ்சம் வயதான பிறகு தானே படிச்சு, அதுவும் படு கொச்ச மொழியில அவர் எழுதியிருக்கிறார். இப்ப நீங்க கேட்கலாம், பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஊக்குவித்தார் இல்லையா, ஏன் அவரை ஒரு நல்ல கிரேக்க மொழியில எழுதக்கூடாது? இல்ல, ஆண்டவர் அவர் கையில இருக்கிற கோல், எப்படி மோசே கிட்ட சொன்னார், உன் கையில என்னப்பா இருக்குன்னு, ஒரு கோல் இருக்கு, ஒரு கம்பு இருக்குன்னு, அந்த கம்பை கொண்டு வா. அந்த கம்பை வச்சுதான் அவர் செய்வார். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை வைத்துதான் ஆண்டவர் பயன்படுத்தி உங்களை போல இருக்கின்ற பல மக்களை அவர் சேர்ப்பார். புரிதலையா? அதே மாதிரி என்ன உங்களை மாதிரி பேசணும்னா அது ரொம்ப கஷ்டம்தான். அல்லது நீங்கள் என்ன மாதிரி பேசணும், நாம் எல்லாரும் நம்முடைய தனித்துவத்தை ஆண்டவர் அழிக்க போறது கிடையாது. பரலோகத்துக்கு போனாலும் கூட நம்முடைய இண்டிவிஜுவாலிட்டி அங்க இருக்கு. ஆகையினாலதான் நாம ஒவ்வொருவரும், நீங்கள் வைரக்கல்லாக இருக்கலாம், நான் ஒரு ரத்தினமாக இருக்கலாம், இன்னொரு பவளமாக இருக்கலாம். எல்லாரும் வைரக்கல்லா இருந்தா சவிச்சு போகும். ஏன்னா இதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். ஐயா, இதோட நான் முடிவு பெற்று செல்லுகின்றேன். ஏன்னா ஆண்டவர் தாமே நம்முடைய நேயர்களை மீண்டும் சந்திக்க வேண்டும். இந்த 4 வாரம் இருக்கு, 4 அல்லது 5 வாரம் இருக்கின்றது. இந்த இடைவெளியில ஏன்னா கலாத்தியர் புத்தகத்தை பல தடவை வாசியுங்கள். ஏன்னா நேரம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ரோமருக்கு எழுதின 16 அதிகாரங்களையும் வாசியுங்கள். அதுக்கப்புறம் எபேசியர் புத்தகத்தையும் வாசியுங்கள். இத வாசித்து கொண்டு வாருங்கள். இதுதான் உங்களுடைய அசைன்மெண்ட், ஹோம்வொர்க். எத்தனை பேர் சக்சஸ் பண்ணினோம் என்று நாங்கள் அடுத்த வருடம் நாங்கள் பார்க்கலாம். ஜெபத்தோடு நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்களையா. நான் ஜெபத்தை, எங்கள் மகா இரக்கமும் வல்லமை இல்ல நல்ல தகப்பனே, நீர் எங்கள் மூலமாக எவ்வளவோ பல சத்தியங்களை எடுத்து கூறி இருக்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, எப்படி ஆங்கிலத்திலே கூறுவார்கள், பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than a cure. அதாவது ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்து மன்னிப்பு பெறுவதை காட்டிலும் பாவம் செய்யாமலே இருப்பது எவ்வளவோ மேன்மையானது என்று உம்முடைய வேதாகம் சொல்லுகின்றது. ஆண்டவரே, எங்களை முழுக்க நீர் கழுவி ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் பின்பற்றவும் அவருடைய சாயலிலே படைக்கும்படி எங்களுடைய எண்ணங்களில் அனைத்தும் இயேசுவே என்று நீர் அதை மாற்றி அமைத்தரணும்.
ஆண்டவரே, உம்முடைய அருமையான ரட்சிப்பின் வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆமென். எந்த ஒளிபரப்பு நிலையம், இன்டர்நெட் ரேடியோக்காக உமக்கு நன்றி நன்றி ஐயா, செலுத்துகின்றோம். நன்றி. ஆண்டவரே, இதோடு இதை அமைத்து பணியாற்றுகின்ற உம்முடைய அடியார்களுக்காக நாங்கள் நன்றி. ஜெபிக்கின்றோம். ஆமென். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எனக்கும் ஆண்டவரே நீர் சக்தி கொடுத்து இதோ என தமிழ் மொழியிலே பேசவும் அதில் இருக்கின்ற வசனங்களை எடுத்து கூறவும் கொடுத்த ஒரு பெரிய சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம். ஐயா. எல்லாவற்றிற்கும் நீரே மகிமையின் ஊற்றாகவும் மகிமையாகவும் வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம். ஆமென். ஆண்டவரே, சிலுவை, அந்த சிலுவையின் பேரில இந்த ஜபத்தை நாங்கள் உம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் என வல்லமையுள்ள தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையிலும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியோனிலும் இயேசு கிறிஸ்துவின் சாயலிலும் உம்மிடத்திலே கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். நன்றி ஐயா, நன்றி. உங்களை தேங்க்யூ. உங்களை வாழ்த்தி உங்களை வழி அனுப்புகிறோம். போயிட்டு வாங்க. அங்கிருந்து நல்ல செய்திகளோடு வருவீங்கள். அது மாத்திரமில்லை, அங்கிருந்தும் ஊழியர்களோடு நாங்கள், அதாவது ப்ரொஃபஸர் லெக்சரரோடு நாங்கள் இணைய இருக்கிறோம். அடுத்த வருடம் ஒரு வித்தியாசமாக புதிதாக பல காரியங்களை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். தொடர்ந்து நீங்கள் உங்களுக்காக எமது வல்லமை நிலையனுடைய குடும்பம், ஜெப குழுவினர் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவார்கள் ஐயா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இணைந்து இந்த நிகழ்ச்சியில், இந்த பாடத்தில் கற்றுக்கொண்ட ஒவ்வொருவரையும் இந்த இடத்துல நாங்கள் நன்றியோடு நினைவுறுகிறோம். அது மாத்திரமில்லை, இனிவரும் பாடங்களிலே நீங்கள் அநேக புதியவர்களை இதில் இணைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேக மக்களுக்கு இதை குறித்து இன்னும் தெரியாமல் இருக்கிறது. இதை குறித்த விளம்பரங்களை நாங்கள் பொதுவாக செய்யவில்லை. நீங்கள்தான் அதை சொல்லி, உங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் அதை சொல்லி மற்றவர்களையும் இந்த பாடங்களை படிக்க ஊக்குவீங்கள். கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து கூட இருப்பாராக. நன்றி. மீண்டும் அடுத்த வருடம் புதிய எபிசோடில், அதாவது 12வது எபிசோடில் இந்த வேதாம கலாசாலையில் உங்களோடு இணைந்து கொள்கிறேன். அதுவரைக்கும் உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.